காளியப்பா என்னாச்சு? தலையில கட்டு போட்டிருக்கிற, ஒரு பக்கம் கண்ணை காணோம். என்ற பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நான் தப்பா போட்டதுக்கு புரட்டி புரட்டி என்ன அடிச்சுட்டாடா மாப்ள. ஏண்டா அவ என்னடா கேள்வி கேட்டா, நீ என்னடா தப்பா சொன்ன? அதுவா? என்ன கிளாஸ் பாக்கா? ஆமாடா மாப்ள. மாமா மாமா கொஞ்சம் திரும்பி தான் பாருங்களேக்கா. போன மட்டும் கையில எடுத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ எதுக்காக கூப்பிட்டீங்க? மாமா இந்த புடவை நல்லா இருக்குதா? ஏடி இந்த புடவை நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கேட்கறதுக்கோசரம் தான் என்ன போன் பார்த்துருக்கிறோன்னு. போன்ல எவ்வளோ பேர் முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருந்தா தெரியுமா? ஆமா, போன்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துக்கிறீங்க. இது உங்களுக்கு முக்கியமான வேலையா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லீங்க மாமா. சொல்லுடி. ஆமாடி, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. சரியா? ஃபென்டாஸ்டிக், குட் டேஸ்டிங். ஓகேவா? போதுமா? ஏங்க மாமா ஒரு வார்த்தை தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இத்தனை வார்த்தை சொல்றீங்க? சரி மாமா அதெல்லாம் போட்டோம். இந்த புடவை ஞாபகம் இருக்கா? இது எப்போ வாங்கி கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியாதுடி. உனக்கிட்ட ஒரு புடவையா இருந்தா நம்ம இந்த புடவை அந்த புடவைன்னு சொல்லலாம். நீ தான் அடுக்கி வச்சுன்னுக்கிறியே. எப்பா பார்த்தாலும் புர்கா மாதிரி மாட்டின்னு திரும்புற. அப்பயும் எனக்கு புடவை தான் வேணும்னு எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுக்கிற. இதில் 10 பத்தாத்துக்கும் ஆரி ஒர்க்கு தான் போடுவேன்னு 1000 கணக்கில் செலவு பண்ணுற. எனக்கு தெரியாதுடி. மாமா கடைசியா சொல்றேன், இந்த புடவை ஞாபகம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. உன்ற ஐயன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த புடவை மேலே ஞாபகம் இல்லை. உமக்கு எம்மட்டு கொழுப்பு இருந்தா நம்ம கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்த புடவையே உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவேன், அப்படிதானே? என்ன இது கல்யாண நாள் புடவையா? ஐயோ வச்சு செஞ்சிருவாளே. இதான் மாப்பிள்ள நடந்தது. கல்யாண நாளுன்றது எவ்வளவு பெரிய அபூர்வம் தெரியுமா? அப்படியாப்பட்ட வரமா கிடைச்ச தேவதைங்க நம்ம பொண்டாட்டிமாருங்களாம். அப்படியாப்பட்ட கல்யாண நாள் நீ மறந்துனுக்கிறன்னா உன்னை தூக்கி போட்டு மெரிக்கிறல, தூக்கி போட்டு கிரிக்கெட்டே ஆடினுக்கணும். கிளம்புறேன். இவனுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சினுக்குது. எப்போ பார்த்தாலும் அடுத்த பொண்டாட்டிங்களையே தலைமையில் தூக்கி வச்சு நான் ஆடுறான். அவங்க அதை பண்ணினுக்க மாட்டாங்க, இதை பண்ணினுக்க மாட்டாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறானே. ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்காரிக்கிட்ட போய் கேட்கணும், ஏன் அவங்க வீட்டுக்காரி இப்படிலாம் பேசுகிறாங்க, அடுத்தவங்க பொண்டாட்டிங்கிட்டலாம் நல்ல சிம்ரன் மறிக்கிறா திருச்சா மறிக்கிறான்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் போட்டு கொடுத்துட்டு வரணும். நான் பட்ட ஒரு பக்கம் அடி அவனை படுற வரைக்கும் விட மாட்டான். வாரண்டி இறுதி மாப்பிள்ள.